எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாய் மிதுன ராசிக்கு செல்கிறார். எவ்வளவு காலகட்டங்கள் அவர் மிதுனத்தில் இருக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மிதுனத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட காலங்கள், அதாவது இந்த அக்டோபர் 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிசார கதியில பயிற்சியாகி கடகத்துக்குள்ளேயே வந்து உச்ச பலம் பெற்று பலம் பெறுவார். அதே மாதிரி 3 மாதங்கள் கடகத்தில் இருப்பார். பிறகு வக்ரம் பெற்று மீண்டும் மிதனத்துக்குள்ள போயிடுவார். 12ஆம் இடத்துக்கு போயிடுவாருங்க. சரிங்களா? ஸோ இப்படியாக இந்த ஓராண்டுல குருவினுடைய நிலை வந்து இருக்க போகுது. இதுல வந்து கடகத்துக்கு எத்தகைய ஏற்றத்தை கொடுக்கும், எத்த வகையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. அஷ்டம சனி லாஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துல உங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை தலைகீழா மாத்திட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனை போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே ஒரு மாதிரி பிரச்சனையோடயே போயிருக்கும். சரிங்களா? மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 12ஆம் இடத்துல மாறி 14 வரைக்கும் லாபஸ்தானத்துல ஓரளவுக்கு நல்ல ஒரு தன்மையில இருந்த குரு பகவான் தற்போது 12ஆம் இடத்துக்கு மறைகிறார். 12ஆம் இடத்துல குரு மறையும் போது அறிவு மங்கி போயிடுன்னு சொல்லுவோம். ஏன்னா அறிவுக்காரகன் குரு பகவான் அப்படின்னு சொல்லுவோம். குரு 12ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட அதிர்ஷ்டத்தால் ஆதாயத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். சரிங்களா? அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. முதல்ல கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி வாழ்க்கை போயிருக்கோம். அப்படியே வாழ்க்கையை தலைகீழா மாற்றி போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேருடைய வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்கும். சரிங்களா? நான் நல்லா இருந்தேன் சார், ஆனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே போயிட்டு இருந்துச்சு, கம்ஃபர்டபுள் ஜோன்ல நீங்க நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. காரணம் அஷ்டம சனி தான். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, வேலையில பிரச்சனை இல்லாதாலே கிடையாதுங்க. கடகத்துல பிறந்தவங்க 95% பேர் கஷ்டப்பட்டுதான் இருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் சனி பயிற்சிங்க, மே மாதம் குரு பயிற்சிங்க. முதல்ல அஷ்டம சனி உங்களை விட்டு விலகிறது பாதிக்கு பாதி பிரச்சனை குறையும். சரிங்களா? இந்த குரு பயிற்சி கண்டிப்பா சாதகமா இருக்கும். எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம், மறைமுகமான வழியில அதிர்ஷ்டம், தன வரவை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். மேலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் கண்டிப்பா சரியாகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். 2வது, வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் சரியாகும். வேலை இல்லாதவங்களுக்கு அல்லது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பார்க்க முடியும். அதே மாதிரி தூர தேசங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைய முடியும். பயணங்களால் ஆதாயத்தை கடகராசிக்காரங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம குரு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பாருங்க சார். கடகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியாகவும் இந்த குரு பகவான் தான் வருவாருங்க. அவர் 12ஆம் இடத்துல மறைவு பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், என்ன மாதிரியான ஃபேவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேவர் பார்க்கும்போது அதிர்ஷ்டம் நிறைய வந்து கை கொடுக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட வழியில் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு. தந்தையால் நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் காலதாமதமாகி கொண்டிருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி அதனால் ஒரு வீடு, மனை, வாகன வசதியை அமைச்சுப்பீங்க. கடனால் முன்னேற்றம் எப்படி இருந்தாலும் சரிங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு கடனே இல்லாத கடகராசிக்காரர்கள் கூட கண்டிப்பா கடன் நீங்க வாங்கியே தீருவீங்க. கண்டிப்பா கடன்ல சிக்குவீங்க. சரிங்களா? ஆனா அது சுப கடனா இருக்கும். நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்குவீங்க. குடும்பத்துல ஒரு கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம் சார்ந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க வந்து கடன் வாங்கி செலவு செய்வீங்க. கடன் வாங்கி நல்ல ஒரு காரு, பைக்கு, நல்ல ஒரு செல்போன் வாங்குறது, இது சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி குரு 4ஆம் இடத்தை பார்க்கறனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சிறப்பான ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும். படிக்கிறதுக்காக வேற மாநிலத்தில் போயிட்டு அல்லது வேறு நாட்டில் போயிட்டு படிக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது சிறப்பாக அமைந்து முடியும். ஏன்னா 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பார்க்குறார்.
அதே மாதிரி சொத்து பத்துக்களை விரயம் செய்யறது. ரொம்ப நாளா ஒரு லேண்ட் இருக்கு சார், ஒரு வீடு இருக்கு சார், விற்க முடியாம ரொம்ப ஒரு சிக்கல்களே இருந்துட்டு இருக்கன்றவங்களுக்கு இப்போ அதை விற்க முடியும். சரிங்களா? ஏன்னா 12 to 4 பாத்துறேன், கண்டிப்பா விரயம் ஆயிடும். சொத்து விரயம்ன்றது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு லேண்டா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரிங்க, நீங்க விரயம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அது உங்களுக்கு நல்லபடியா நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க லாபத்தோட விரயமாகும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடகராசிக்காரங்களுக்கு உருவாகும். மருத்துவ செலவுகள் இருக்கும். சரி, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க. ஜென்ம சனி, அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி கஷ்டங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதோ அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் ஒன்று பண்ணி கொடுப்பார். ஏன்னா அஷ்டம சனி முடிந்தாலும் கூட 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது சார்ந்த ஆதிபத்திய ரீதியான சில விஷயங்களை குரு கொடுத்தே தீருவார். ஹெல்த்ல முக்கியமா கவனம் எடுத்துக்கங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் எதிர்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதனால நிறைய பாத்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு அதாவது தளர்ந்து போகாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும். குரு அதிசார கதியில அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலகட்டங்கள்ல வரும்போது அது இன்னும் ஒரு படி மேல வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? மேலும் அதிலும் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியை விட அடுத்த வருஷம் வரப்போற குரு பயிற்சி தான் கடகத்துக்கு ஒரு கச்சிதமான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? ஆனா இந்த குரு பயிற்சியும் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புல உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆதாயத்தை நீங்க தேட போறீங்க. சரிங்களா? அதிர்ஷ்டம் முழுமையா உங்களுக்கு கை கொடுக்க முடியும்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலகட்டங்கள் மிகவும் சிறப்பான ஒரு காலமா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கும். கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. மனதளவிலையும் சரிங்க, உடல் அளவிலும் சரிங்க, ரொம்ப என்ன சொல்றதுங்க தைரியமாவும் போல்டாவும் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு, இந்த டைம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்குவீங்க. அதனால அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி கடன் நிறையவும் வாங்காதீங்க. எதையுமே ஒரு அளவோட வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்து அந்த ராகுவும் குருவினுடைய பார்வையில வருவார் அடுத்த ஒரு ஓராண்டுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கடல் கடந்து பயணித்து அதுல ஒரு லாபத்தையும் ஒரு ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களும் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஏற்றமும் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுல ஏற்கனவே வசிக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல அதாவது இந்தியாவில இருந்து நீங்க வெளிநாடு போய் அங்க வசிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு மாற்றங்களை துறை ரீதியான அமைப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். வேலை மாற்றம் செய்யறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரமா இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு என்ன சொல்றது 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல 60 ரூபாய் செலவாகின்ற தன்மையில தான் கண்டிப்பா இருக்கும். அதுவும் நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க. நிறைய வீண் செலவு, தேவையில்லாத செலவெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஒண்ணு என்ன சொல்றது சுப நிகழ்ச்சிகளுக்காக அல்லது வண்டி வாகனம், வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ரெண்டாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. அதே மாதிரி இந்த நேரங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும். மேலும் நான் சொல்றது என்னன்னா கடகராசிக்காரங்க ஜென்ம சனியில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதுல இருந்து கண்டிப்பா ஒரு ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். ஓரளவுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையை நீங்க விதைக்க போறீங்க இந்த குரு பயிற்சி மூலமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க இந்த காலகட்டங்கள்ல. முடிஞ்சா ஆலங்குடி ஒரு வாட்டி போயிட்டு வர்றது சிறப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். உங்க கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.